அஸ்ஸலாமு அலைக்கும். என் மனம் பாரமாக இருக்கிறது. ஒரு பக்கம் புனிதமான ரமலான் மாதம், மறுபக்கம் ஒரு மாபெரும் தலைவரின் இழப்பு. ஈரான் நாட்டு மக்களே, நீங்கள் தனிமையில் இல்லை. இந்தியாவில் இருக்கும் உங்கள் சகோதரர்களாகிய நாங்களும் உங்கள் துயரத்தில் பங்கெடுக்கிறோம். 86 வயதிலும் தன் நாட்டு மக்களுக்காக, தன் மண்ணின் இறையாண்மைக்காக ஒரு சிங்கத்தைப் போல வாழ்ந்து மறைந்து ஷகித்தாகிவிட்டார். ஒரு தலைவரை கொன்றுவிடலாம், ஆனால் அவர் விதைத்த அந்த சுதந்திர வேட்கையையும் துணிச்சலையும் யாராலும் கொல்ல முடியாது. அவர் உடல் மறைந்தாலும் அவர் காட்டிய வழி உங்கள் இதயங்களில் வாழும். அதிகார ஆசைக்காகவும் நிலத்தை அபகரிக்கவும் அப்பாவி மக்களின் உயிர்களை பறிப்பது எந்த வகையிலும் மனிதாபிமானமாகாது. பிஞ்சு குழந்தைகள் என்ன பாவம் செய்தார்கள்? இந்த ரமலான் மாதத்தில் கூட இரக்கமில்லாமல் செயல்படும் அந்த சக்திகளுக்கு காலம் பதில் சொல்லும். உலகம் நிலையற்றது. இன்று அதிகாரத்தில் இருப்பவர்கள் நாளை மண்ணோடு மண்ணாவார்கள். ஆனால் நீதி என்றும் சாவதில்லை. ஈரான் மக்களே, பயப்படாதீர்கள். உங்கள் நாடு உங்கள் கையை விட்டு போகாது. உங்கள் ஒற்றுமைதான் உங்கள் பலம். நீங்கள் காட்டும் உறுதிதான் அந்த அநீதிக்கு எதிரான மிகப்பெரிய ஆயுதம். மதம், ஜாதி கடந்து மனிதாபிமானம் கொண்ட அனைவரும் உங்கள் பக்கம் நிற்கிறோம். இறைவன் அல்லாஹ் உங்களுக்கு இந்த இக்கட்டான சூழலில் இருந்து மீண்டு வர பொறுமையையும் வலிமையையும் தருவான். இழப்புகள் ஈடுகட்ட முடியாதவை, ஆனால் உங்கள் துணிச்சல் வரலாற்றை மாற்றும். நீதி வெல்லும், அமைதி திரும்பும் என நம்புவோம். இந்த வீடியோவை ஈரான் மக்களுக்கான ஒரு ஆதரவு குரலாக பகிருங்கள்.